அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். அற்புதமான திருநாள் இன்றைய நாள். சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வரக்கூடிய முருகப்பெருமானுக்கு உகந்த நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. பெரிய விசேஷம் இன்றைக்கி என்ன? மாட்டுப்பொங்கல்ங்க. இந்த மாட்டுப்பொங்கல் விசேஷமாக இன்றைய தினம் கொண்டாடப்படுகிறது. குறிப்பாக நேற்று சூரிய பகவானுக்கு நாம் நன்றி செலுத்தினோம், வணங்கினோம். ஏன்னா உழவு தொழில் செழிப்பதற்காக சூரிய ஒளி நமக்கு இருந்தால் தான் பயிர்களெல்லாம் செழித்து வளர முடியும். அதனால் சூரிய பகவானுக்கு நேற்று நாம் நன்றி செலுத்தினோம். அடுத்ததாக வயலில் இறங்கி உழக்கூடியது யார்? மாடுகள் தான். பல வீடுகளில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா மாடாக பார்க்காம மாட்டை பெத்த பிள்ளையாக பார்க்குறவங்களாம் இருக்காங்க, மாடோட பேசக்கூடியவங்களாம் இருக்காங்க. என்ன அப்படி பார்க்குற? பசிக்குதா? இதோ கொண்டு வரேன், வைக்கோல் கொண்டு வரேன், இதோ புல் கொண்டு வரேன், புண்ணாக்கு கொண்டு வரேன் அப்படின்னு மாடை தன்னுடைய பிள்ளையாக மதிக்கக்கூடியவங்களாங்க இருக்காங்கங்க. அதனால தாங்க உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வார் என்று திருவள்ளுவரும் தன்னுடைய திருக்குறளில் அற்புதமாக சொல்லி வச்சிருக்கிறாருங்க. அதனால் இந்த உழவு தொழிலுக்கு வயலில் இறங்கி உழுது நம்முடைய பயிர் பச்சையெல்லாம் அதிகமாக விளையறதுக்கு நிலத்தை முதல்ல நல்லா உழணும். அது மட்டும் இல்லைங்க, மாட்டினுடைய அந்த சாணம்தான் மிகப்பெரிய எருவாக இருக்குது. இன்றைக்கி பாருங்கள், இயற்கை உரம்னு எல்லா இடத்துலையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஆர்கானிக் உணவு இன்றைக்கி கூவி எல்லாருமே விற்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதெல்லாம் அந்த காலத்திலிருந்து நம்முடைய தமிழர் மரபிலே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதனால் மாடு எந்த அளவுக்கு ரொம்ப முக்கியமானது. ஒரு நாட்டினுடைய பண்பாடு கலாச்சாரம் மட்டுமில்லாமல் ஒரு நாடு விவசாயத்திலே முன்னேறி நல்ல ஒரு தரமான உணவுப் பொருட்களை தன்னுடைய குடிமக்களுக்கு தர வேண்டுமென்றால் அந்த நாட்டிலே மாடுகள் அதிகமாக இருக்க வேண்டும். அந்த மாடுகள் ஆற்றக்கூடிய அந்த சேவையை மனிதனால் கூட ஆற்றவே முடியாது. அதனால்தான் இன்றைய தினம் இந்த மாட்டுப் பொங்கல் விசேஷமாக மாடுகளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. உழவன் சேற்றிலே கை வைத்தால்தான் நாம் சோற்றிலே கையை வைக்க முடியும். ஆமாங்க, அந்த உழவு தொழில் செழிக்கக்கூடிய, அதுக்காக வேண்டிக்கக்கூடிய நாள் இன்றைய நாள். இன்றைக்கி பசுமாடாக இருந்தாலும் காளை மாடாக இருந்தாலும் எருதாக இருந்தாலும் அதையெல்லாம் குளிக்க வைத்து அந்த கொம்புகளிலே வண்ணம் எல்லாம் பூசி அதுக்கடுத்தது மாலை கட்டி அந்த அத்திப்பூ அதெல்லாம் ஒரு மாலை, அற்புதமான மாலையெல்லாம் கட்டுவாங்க இந்த தினத்தில். அதுவும் மதுரை பகுதி சில மாவட்டங்களில் பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு இன்றைக்கி முதல் மரியாதை. அந்த மாடுகளுக்கு இன்றைக்கி விசேஷ கவனிப்பு. விசேஷமாக மாடுகளுக்கு இன்றைக்கி விருந்தெல்லாம் வைக்கிறவங்க இருக்காங்க. அதனால் மாலையும் மாடுகளுக்கு மாலையெல்லாம் அணிவித்து மாடுகளை வணங்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, மாட்டின் மீது புதிய துணியெல்லாம் வாங்கி சிலர் வேஷ்டி அதெல்லாம் வாங்கி மாட்டின் மீது சாத்துவாங்க, அதை வச்சு வணங்குவாங்க. அதுக்கடுத்தது விபூதி குங்குமம் மஞ்சள் எல்லாம் மாட்டினுடைய முகத்திலும் பூசி பின்புறத்திலும் பூசி வணங்கக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய மாட்டுப் பொங்கல் இருக்குதுங்க. பல ஊர்களில் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா மாட்டை நல்லா அலங்காரம் செய்து, அதாவது வீதியாக தெருவாக மேளதாளங்களுடன் அழைத்துட்டு அடுத்ததாக வீட்டுக்குள்ளார அதை அழைச்சிட்டு வருவாங்க. அது வீட்டுக்குள்ளார சாணம் இட்டாலோ அல்லது கோமியத்தை இட்டாலோ அந்த வருடம் மகசூல் நல்லாயிருக்கும். வீட்டில் செல்வம் லக்ஷ்மி கடாட்சம் சேரும். பிள்ளைகளுக்கு கல்யாணம் நடக்கும், அல்லது ஏற்கனவே கல்யாணம் இருந்தால் அவங்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த மாதிரி ஒரு சுப சகுனமாக இன்றைக்கும் பசுமாடு வீட்டுக்குள்ளார சாணம் இட்டாலோ அல்லது கோமியம் இட்டாலோ இன்றைக்கும் அது உண்மைன்னு சொல்லப்படுகிறது. அது எல்லோரும் நம்புகிறாங்க. அது நிச்சயமாக உண்மையாகவும் இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் மாட்டினுடைய தொழுவத்தை எல்லாம் நாம் சுத்தப்படுத்தி, சிலர் தொழுவத்திலேயே இன்றைக்கி மாட்டுப் பொங்கல் வைப்பாங்க. அது ரொம்ப விசேஷம்.
மாட்டு சாணத்தை நாம் கையால் அள்ளி நாம் வந்து வச்சாலே நம்முடைய உடம்பில் இருக்கக்கூடிய கிருமிகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். பசும்பால் தான் வந்து தாய்ப்பாலுக்கு இணையான ஒரு பாலாக இருந்து பசும்பாலை குடித்த பிள்ளைகளும் நல்லா சிறப்பாக நோய் நொடி இல்லாமல் வளர்ந்து வராங்க. அதனால தான் பசுமாட்டை வந்து தாயாக பார்க்குறாங்க. அதனால தான் கோமாதா எங்கள் குலமாதான்னு நம்ம வந்து பசுமாட்டையும் வணங்கி கொண்டு வருகிறோம். அப்போது மாடுகளுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அற்புதமான திருநாளாக இன்றைய நாள் இருக்குதுங்க. அதே மாதிரி மாட்டினுடைய கழுத்தில் இன்றைக்கி மாலைகள்லாம் கட்டுவாங்க. மாட்டு பொங்கல் முடிஞ்சோடனே மறுநாள் காலையில் அந்த மாலையை எடுத்து வீட்டு வாசலில் கட்டுவாங்க. அப்போ மாட்டின் மீது பட்ட அது மாலையாக இருந்தாலும் சரி, மாட்டின் மீது சாற்றப்பட்ட துணியாக இருந்தாலும் சரி, அது வீட்டுக்குள்ளார வந்தால் அந்த வீடு விருத்தி அடையும் அப்படிங்கிறது இன்னைய வரைக்கும் இருக்கக்கூடிய நடைமுறை உண்மையாகும். அதே மாதிரி மாலை நேரத்தில் கிராமங்கள்லாம் பார்த்திங்கன்னா மாடுகளெல்லாம் வயலில் போய் மேய்ஞ்சிட்டு வரும்பொழுது அந்த மாடுகள் வீட்டுக்குள்ளே, அதாவது வீதியில் வந்து தெருக்குள்ளார வரும்பொழுது ஏற்படக்கூடிய அந்த புழுதி இருக்கு இல்லைங்களா, அந்த புழுதியில் வந்து நோய்வாய்ப்பட்ட குழந்தைகளை வச்சுட்டு உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாட்டினுடைய குழம்பு ரொம்ப சக்தி வாய்ந்தது. அந்த குழம்பிலிருந்து குழம்பு பட்டு கிளம்பக்கூடிய அந்த புழுதியானது குழந்தைங்க மேலே பட்டால் அந்த குழந்தைங்களுக்கு உடம்பில் இருக்கக்கூடிய நோய்களெல்லாம் விலகும் அப்படிங்கிற நம்பிக்கையும் இன்றைக்கும் இருக்குதுங்க. அதே மாதிரி கோசாலெல்லாம் இப்போ நகரத்துக்குள்ளார நிறையா வந்துடுச்சு. அந்த கோசாலையில் உட்கார்ந்து ஹோமங்கள் செய்தால், மந்திரங்கள் ஜபித்தால், காயத்ரி மந்திரமாக இருந்தாலும் சரி, எந்த மந்திரத்தை ஜபித்தாலும் 10 முறை ஜபித்தால் 100 முறை ஜபித்ததற்கான பலன்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால தான் வந்து வழி வழியாக நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் மாடுகளை வந்து பராமரித்தாங்க. ஏன்னா மாட்டின் சாணம், கோமியம் எல்லாமே மருத்துவ குணமுடையதாக இருக்குது. அது நிலத்தில் பட்டு அந்த மாட்டு சாண எருவை வந்து நாம் இட்டு பயிர்கள் விளைவித்தால் அதிலிருந்து வரக்கூடிய உணவு வந்து நமக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடியதாகவும் இருக்குதுங்க. அதே மாதிரி பசுமாடு நாம் வந்து பார்த்து வணங்கினாலே நமக்கு எல்லா நன்மைகளுமே வந்துடும். ஒரு விஷயத்துக்கு நாம் வெளியில் போகிறோம், எதிர்த்தாப்புல பசுமாடு வருது அப்படின்னா அது சுபசகுணமாக இன்றைய தினமும் பார்க்கப்படுகிறது. அதெல்லாம் வந்து இன்றைக்கும் ஊரில் இருக்கிறவங்க அதெல்லாம் இன்றைக்கும் பின்பற்றி கொண்டே தான் இருக்கிறாங்க. இது மாதிரி ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு திருநாளாக இன்றைய திருநாள் இருக்கிறது. அதே மாதிரி இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல், அதை வந்து பட்டி பொங்கல் அல்லது வந்து கன்று பொங்கல் அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. இன்றைக்கி எந்த நேரத்தில் வந்து மாட்டு பொங்கல் வைக்கலாம், அது ரொம்ப முக்கியம் இல்லை. அதாவது நண்பகல் 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ளார மாட்டு பொங்கல் வைக்கலாம். அதுக்கு அடுத்தது வந்து மாலை 5 மணி முதல் 7 மணி 30 நிமிடம் வரைக்கும் மாலையில் வந்து அந்த நேரத்துலையும் மாட்டு பொங்கல் வைத்து மாடுகளை வந்து இன்றைக்கி நம்ம வந்து வணங்கலாம். ஏன்னா நம்ம வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கிறவங்கள நாம் வணங்குகிறோம். அதே மாதிரி இன்றைக்கி மிகப்பெரிய சிறப்பு என்ன, சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் சேர்ந்து வந்திருக்குது. அப்போது சஷ்டி திதி வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அதில் சஷ்டியில் வந்து விரதம் இருந்தால் அகப்பையில் தானாக குழந்தை வரும். அதுதான் வந்து சஷ்டி திதியில் வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியத்துக்கு சஷ்டியில் விரதம் இருக்கிறது நல்லது. அதே மாதிரி எதிரிகளை வெற்றி காண்பதற்கு, சத்துருக்களை சம்ஹாரம் செய்வதற்கும் சஷ்டி திதியில் வந்து விரதம் இருந்து கந்த சஷ்டி கவசம் படிக்கிறதும் நல்லது. மேஷ ராசிக்காரர்களே, புரட்சிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. புதுமையை விரும்பக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. நம்முடைய பண்பாடு கலாச்சாரங்கள் எந்த வகையிலும் மாறிவிடாமல் அதனுடைய தொன்மையை பாதுகாக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. 12ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்திருந்தாலும் அந்த கிரகத்தோட ராகுவும் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதுவிதமான யோசனைகள் இன்றைக்கி உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. பழைய நண்பர்களையும் சந்தித்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக ஆச்சு, எப்படி இருக்கீங்க அப்படின்னு நண்பர்களும் உங்களை பார்த்து விசாரிப்பாங்க. அதே மாதிரி சொத்து விவகாரங்கள் ஏதாவது பேசுகிறதா இருந்தால் கூட இன்றைக்கி நீங்கள் பேசி தீர்த்துக்கலாம். அதெல்லாமே உங்களுக்கு சாதகமாகவும் இருக்குங்க. சஷ்டி திதியாக இன்றைய தினம் இருக்கிறதுனால முருகப்பெருமானை நினைத்து நீங்கள் வழிபடலாம். ஏன்னா முருகப்பெருமானுடைய அம்சத்தில் வரக்கூடியது தான் மேஷராசி. அந்த மேஷராசிக்கு அதிபதியாக இருக்கக்கூடியவர் செவ்வாய் முருகனுடைய அம்சமாக இருக்கக்கூடிய கிரகமாவார். அதனால் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இன்றைய தினத்தில் நீங்கள் முருகப்பெருமானை வேண்டிக்கிட்டு ஒரு துணியில் வந்து ஒரு மஞ்சள் நனைச்ச ஒரு துணியில் வந்து
கொஞ்சம் ரூபாய் எடுத்து முடிஞ்சு வச்சு இன்றைக்கி வேண்டிக்கிட்டிங்கன்னா நிச்சயமாக அந்த காரியங்கள் எல்லாமே நல்ல விதத்தில் முடியுங்க. கணவன் மனைவிக்குள்ளார ஆரோக்கியமான விவாதங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்குங்க. பழைய நண்பர்களாலும் இன்றைக்கி மனசுக்குள்ளார ஒரு தெம்பு தைரியம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. சூரியன் சாதகமாக இருக்கிறதுனால பெரிய பொறுப்புகள், பெரிய பதவிகள் அதெல்லாம் கூட உங்களை தேடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்கும். வியாபாரத்தில் வேறு ஏதாவது புதுசாக பண்ணணும் அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடின்னு இருக்கும். சந்தை நிலவரம் மாறின்னு இருக்குது, முன்ன மாதிரி இல்லை. வாடிக்கையாளர்களை கவர்ந்து இழுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற யோசனைகளும் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. அதே போல் சகோதரங்களுடன் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புகள் அதெல்லாமே இன்றைக்கி விலகி சகோதரங்களுடனும் உட்கார்ந்து பேசுவீங்க. ரொம்ப நாள் ஆச்சு இது மாதிரி பேசி அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் இன்றைக்கி ஒரு பக்கம் எட்டி பார்த்து கொண்டு இருக்குங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. சாதிச்சு காட்டுவீங்க. பணவரவு, செல்வாக்கு எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு உண்டுங்க. ஆனால் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்ததெல்லாமே வெற்றிகரமாக முடியும். திடீர்னு கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்னைக்கு நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரக்கூடிய நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மைங்கிறத புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் தாங்க. ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வுங்கிறதையும் தெரிந்து வைத்து கொண்டு வழி வழியாக கூட்டு குடும்ப வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானின் நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தடாலடியாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. முக்கியஸ்தர்களையும் இன்னைக்கு நீங்கள் சந்திப்பீங்க. பெரியவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அது மட்டும் இல்லைங்க, உங்கள் ராசிக்கு சாதகமாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். குடும்பத்திலேயும் சந்தோஷம் அதிகரிக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த சின்ன சின்ன ஈகோ அதெல்லாம் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செவ்வாய் 8ஆம் இடத்துல மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். 2 நாளில் தரேன் அப்படின்னு கேட்டு வாங்கினாங்க எமர்ஜென்சின்னு, ஆனால் 2 மாதம் ஆச்சு இன்னும் தரலையே அப்படின்னு கொடுத்துட்டு அப்புறம் ஏமாந்து வெம்பி போய் உட்கார்ந்துருக்காதீங்க. கொடுக்கும்போதே கொஞ்சம் யோசிச்சுட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சகோதர வகையில் சின்ன சின்ன சலசலப்புகள் ஒரு பக்கம் இருக்கும். யாரும் நம்மளை புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு ஏதாவது வழி இருக்குதா? மேற்கொண்டு நாம் இந்த இடத்துலையே கடையை நடத்தலாமா அல்லது வேறு இடத்துக்கு நாம் கடையை மாற்றலாமா அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்குங்க. சஷ்டி திதி இன்னைக்கு இருக்கிறதுனால முருகப்பெருமானை நீங்கள் நினைத்து வழிபடலாம். ஏன்னா இப்போ உங்களுக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறார். அப்படி இருக்கிறதுனால முருகப்பெருமானை நினைச்சு வழிபடுறது நல்லது. பக்கத்தில் ஏதாவது முருகர் கோவில் இருந்தாலும் அங்கே போய் 2 நெய் தீபம் ஏற்றி வச்சுட்டு வணங்கிட்டு வந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சந்திரன் இன்னைக்கு சாதகமாக இருக்கிறதுனால தாய் வழியில் சில உதவிகள், தாய் வழி உறவினர்கள் மூலமாகவும் சில உதவிகள் அதெல்லாமே நாம் எதிர்பார்க்கலாங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றுவீங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமார் தாங்க. அதே போல் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, தான் சொல்ல வந்த கருத்துக்களை ஆணித்தரமாக அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. பார்க்குறதுக்கு ரொம்ப சாதாரணமாக நீங்கள் தெரிவிங்க. ஆனால் ஒரு வேலைன்னு வந்துட்டால் நெருப்பாக இறங்கி வேலை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. மற்றவங்களுக்காக விட்டு கொடுக்கக்கூடிய மனசெல்லாம் உங்களுக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் எதிர்த்து யாராவது நிற்கிறாங்கன்னா உடனடியாக உங்களுடைய விஸ்வரூபத்தை அவங்களுக்கு காட்டிடுவீங்க. பார்க்குறதுக்கு சாதுவாக
எதுவாக இருந்தாலும் பாய்ந்தால் புலியாக மாறக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. அற்புதமான இந்த பொங்கல் திருநாளிலே பழைய நண்பர்களை எல்லாம் இன்றைக்கி நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுவீங்க. ரொம்ப நாளாக போகணும் பார்க்கணும்னு நினச்சிட்டு இருந்த நண்பர் வீட்டுக்கும் இன்றைக்கி நீங்கள் போய் வருவீங்க. அதே மாதிரி பச்சை பசேல்னு இருக்கக்கூடிய அந்த வயல்வெளிகளெல்லாம் பார்க்கும்பொழுது உங்களுக்குள்ளார ஒரு சந்தோஷம் இருக்கும். நான் 5வது படிக்கும்போது 10வது படிக்கும்போது அப்படின்னு பழைய நண்பர்களுடன் கூடி விளையாண்ட அந்த இருந்த காலத்தை இன்றைக்கி நீங்கள் நினச்சி பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஊரெல்லாம் மாறிடுச்சு, உலகம்லாம் மாறிடுச்சு, நகரம்தான் மாறிட்டு வருதுன்னா நம்ம ஊரில் கூட நிறைய விளைநிலங்கள்லாம் மாற்றி வீடு கட்டக்கூடிய பிளாட்டு போட்டு விற்க ஆரம்பிச்சிட்டாங்களேன்னு ஒரு பக்கம் யோசனைகள் ஓடிக்கொண்டிருக்குங்க. உங்களுடைய ராசிக்கு இன்றைக்கி சாதகமாகவே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பிரபலங்கள் அறிமுகமாகுவாங்க. விஐபிகளால் இன்றைக்கி உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. ரொம்ப நாளாக தள்ளி போன ஒரு விஷயம் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், முடியறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. வீடு சொத்து விவகாரங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், அதுவும் சுமூகமாக முடியறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன சலசலப்புகளையும் தாண்டி ஒரு மகிழ்ச்சி இன்றைக்கி ஒரு பக்கம் இருக்கும். குடும்பத்தில் இருக்கிறவங்க உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் ஏதாவது சொன்னாங்கன்னா அதுக்காக அவங்க மேலே கோவப்பட்டு இருக்காதீங்க. சுக்கிரன் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறதுனால தங்க நகைகள் ஆபரணங்கள் அதெல்லாம் பார்த்து பதனமாக வச்சு எடுங்க. ஒரே இடத்துல வச்சு எடுக்கிறது நல்லதுங்க. மறதியில் வேறு ஏதாவது ஒரு இடத்துல வச்சுட்டு அப்புறம் தேடிட்டு இருக்கக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களையும் கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை விரிவுபடுத்துவதற்கு சில வழிகள் எல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு தெரியும். அது சம்மந்தமாக சிலரையும் போய் இன்றைக்கி பார்ப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப சுமார் தான். அலைச்சலும் செலவுகளும் இருக்குங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. நல்ல செய்திகளையும் எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, நம்ம வீட்டில் இருக்கிறவங்க நல்லா இருக்கிற மாதிரி எதிர் வீடு பக்கத்து வீட்டுக்காரங்களும் நல்லா இருந்தால் ஒரு பண்டிகை விசேஷம்னா எல்லாரும் ஓடி வந்து சந்தோஷமாக சந்திக்கும் பொழுது அதில் வரக்கூடிய ஒரு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் இருக்குல்ல, அது எதுலேயுமே வராதுங்க. அதனால தாங்க நீங்கள் சுற்றி முற்றி இருக்கிறவங்க அக்கம் பக்கம் இருக்கிறவங்க எல்லாரையும் அனுசரித்து கொண்டு போவீங்க. நீங்களே சில நேரங்களில் வலிய போய் பேசுவீங்க. ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க, என்னோடய உதவி ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு வலிய சென்று உதவக்கூடிய தாய் மனசுக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பிள்ளைகளோடு உட்கார்ந்து சில மணி நேரம் இன்றைக்கி நீங்கள் செலவு செய்வீங்க. அவங்க என்ன நினைக்கிறாங்க, அவங்க மனசுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத தெள்ள தெளிவாக இன்றைக்கி நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. அடுத்ததாக அவங்க என்ன ஆகலான்னு விரும்புகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறது நல்லது. நான் ஒன்று கலெக்டராக்கி பார்க்கணுன்னு நினைக்கிறேன், என்னை எங்கள் அப்பா கலெக்டராக்க பார்த்தார், என்னால் முடியலை, அதனால் உன்னை நான் ஆக்கி பார்க்கலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்களாக ஏதாவது யோசித்து அவங்க மேலே எதையும் திணிக்க வேண்டாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு நினச்சி பார்த்து சொல்லி பார்த்து கேட்டு பார்த்து அப்புறம் முடிவுகள் எடுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் அதிகமாகுங்க. கண்டகச்சனி போய் அஷ்டமத்து சனி உங்களுக்கு நடந்துட்டுருக்கிறதுனால சின்ன சின்னதாக சில நேரங்களில் விவாதம் வரும். அது பெருசுபடுத்திக்காமல் இருந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்குங்க. மற்றபடி உங்களுக்கு ஆதரவாக கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் மகான்கள், யோகிகள், தவசிகள் அவங்களுடைய ஆசீர்வாதம்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சும் காட்டுவீங்க. இருக்கிறதெல்லாம் கரைஞ்சிக்கிட்டு இருக்குது, சேமிப்பெல்லாம் போயின்னு இருக்குது, அடுத்தது என்ன பண்ண போகிறோமோ தெரியலையேன்னு சில நேரங்களில் மனசுக்குள்ளார கவலை இருக்கும். ஆனால் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால கொடுத்து ஏமாந்து போன தொகையை கூட இன்றைக்கி நீங்கள் கேட்டு பார்க்கலாம். அதில் ஒரு பகுதி இன்றைக்கி கையில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. வியாபார விஷயங்களும் இன்றைக்கி நீங்கள் பேசலாம், அதெல்லாம் கூடி வரும். ஏன்னா 9ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்காரு. அப்படி இருக்கனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டு. சந்தோஷ செய்திகளையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டுங்க. இருந்தாலும் சின்ன சின்ன சலசலப்புகள் வரும். அதை
பொருட்படுத்தாமல் நீங்கள் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, கிளம்புனா சிங்கம் மாதிரி கிளம்பணும், அது வரைக்கும் ஆடாக இருக்கணும் அப்படிங்கிற தத்துவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. ஒரு வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை தொடங்கினோம்னா அதில் எந்த மாதிரி சிக்கல்கள் வரும், இடையூறுகள் வரும், தடங்கல்கள் வரும், அதெல்லாம் நம்மால் சமாளிக்க முடியுமா அப்படின்னு யோசித்து மனதாலும் உடலாலும் தன்னை தயார்படுத்தி கொண்டு ஒரு சிங்கமாக விஸ்வரூபம் எடுத்து தொடங்கிய வேலையை உடனடியாக முடித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சின்ன சின்ன தடங்கல்கள் இன்னைக்கு கொஞ்சம் இருக்கும். ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால சின்ன சின்னதாக வேலை சுமையும் உங்களுக்கு இருக்கும். பழகிய நண்பர்கள், நெருங்கிய நண்பர்கள்ட்ட மனம் திறந்து சில விஷயங்களெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. சின்ன வயசில் நீங்கள் பார்த்து பழகிய சில நண்பர்களும் இன்றைக்கி உங்களுக்கு வாழ்த்து தெரிவிப்பாங்க. விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. செவ்வாய் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால பூர்வீக சொத்தில் சில மாற்றங்கள் கொண்டு வருவீங்க. மராமத்து பணிகளையும் இன்றைக்கி நீங்கள் பார்ப்பீங்க. இன்றைய தினத்தில் எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. ஆனால் இன்றைய தினம் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால பூரம் நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இருக்கணும். அவசர முடிவுகளை கொஞ்சம் தவிர்க்கணும். இருசக்கர வாகனமாக இருந்தாலும் காராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ட்ரைவ் பண்ணுங்க. அவசரப்பட வேண்டாங்க. ஆர்வக்குளாரில் எதுலையாவது சிக்கிக்கிட்டு யார்கிட்டையா ஏதாவது பேசிக்கிட்டு அப்புறம் எந்த வம்பு தும்பலையும் மாட்டிக்கக்கூடாது. அந்த வகையிலையும் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டிங்கன்னா நலமாக இருக்குங்க. இன்றைய தினம் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா நேற்று தான் நீங்கள் ரொம்ப சிரமப்பட்டீங்க. ஆனால் இன்றைக்கி நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நிறைவேறும். பூரம் நட்சத்திரக்காரர்கள் பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு வெற்றி உண்டுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல. ஆனால் கடன் யாருக்கும் தர வேண்டாம். இன்றைக்கி கடன் தர்றதோ அல்லது கடன் வாங்கிறதோ ரெண்டும் கூடாது. ஏன்னா சந்திராஷ்டமம் இருக்கிற அன்றைக்கி கடன் வாங்கினீங்கன்னா அப்புறம் அந்த கடனை அடைக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியிருக்கும். அதையும் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு ஏதாவது மனசுக்குள்ளார சின்ன சின்ன கணக்கு வழக்குகள்லாம் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டு இருக்குங்க. பெற்றோரின் ஆசீர்வாதம் இன்றைக்கி கிடைக்குங்க. சந்திராஷ்டமம் இன்றைய தினத்தில் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, எதையும் உடனடியாக யோசித்து தீர்வு காணக்கூடிய வல்லமை உடையவர்கள் நீங்கள் தாங்க. நெருக்கடி நேரத்தில் கூட நியாயத்தை பற்றி தான் நீங்கள் பேசுவீங்க. நியாயமாக தான் நீங்கள் யோசிப்பீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியும் உண்டுங்க. பிரபல யோகாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறார். தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. ராசிக்குள்ளார கேது உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால ஏதோ பெரிய நோய் இருக்கிற மாதிரியே மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் ஓடின்னு இருக்கும். அதெல்லாம் தூர தூக்கி போடுங்க. எதிர்மறை எண்ணங்கள் எதுவும் இனிமேல் தேவையில்லை. அதெல்லாம் தூக்கி போடுங்க. மாட்டுப் பொங்கல் நாள், அற்புதமான திருநாள். இன்றைய தினத்தில் நாம் கோமாதா பூஜை செய்கிறது, கோமாதா வழிபாடு, அதுக்கடுத்தது கோதானம், இதெல்லாம் செய்வதன் மூலமாக உங்களுக்கு பெரிய பலமும் கிடைக்குங்க. அதே மாதிரி பசுமாடு வச்சு வளர்க்குறவங்க, அது கோசாலை வச்சு நடத்துகிறவங்க, அவங்களுக்கு உங்களாலான உதவிகளையும் இன்றைக்கி நீங்கள் செய்யலாங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் உங்கள் ராசிநாதன் புதன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு, குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. பிள்ளைகளிடமிருந்து வந்த சின்ன சின்ன பிடிவாத குணங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு சில வழிகளெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க. அதே மாதிரி கடையில் இருக்கக்கூடிய வேலையாட்களை மாற்றலாமா, பங்குதாரர்களை மாற்றலாமா,
முதலீட்டாளர்கள் புதுசாக யாரையாவது சேர்க்கலாமா, இந்த மாதிரியான மனக்கணக்கு இன்றைக்கி அடிமனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. மகளுக்கு வயது கூடிக்கிட்டே போகுது, படிப்பு, நல்ல ஜாபு, அழகு, அந்தஸ்து எதுலேயுமே குறை இல்லை. ஆனால் ஜாதகம் சரியாக வரமாட்டேங்குதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. சீக்கிரமாகவே ஜாதகம் வரப்போகுது. உங்கள் பொண்ணுக்கு பொருந்தி வரக்கூடிய மணமகன் ஜாதகம் வரப்போகுது. இன்றைக்கி கூட ஏதாவது ஒரு ஜாதகம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு ஆதாயம் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு சாதகமாக சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பழைய கடனை பைசல் பண்ணுறதுக்கு சில வழிவகைகளெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்கும். விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன செலவுகள், அலைச்சல்கள் இருக்குங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டாகுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, துணிவே துணைன்னு துணிச்சலுக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. துணிஞ்சு ஒரு முடிவெடுத்துட்டிங்கன்னா அதனால் லாபம் வருதா நஷ்டம் வருதா எதையுமே நீங்கள் யோசிக்க மாட்டீங்க. நான் வாக்கு கொடுத்துட்டேங்க, நான் சொல்ல மீறக்கூடாதுங்க. நானே மீறினா என்ன 4 பேர் என்ன நினைப்பாங்க, நானே 4 பேருக்கு நியாயம் பேசுகிற இடத்துல இருக்கேன். அப்படி இருக்கும்போது நான் மற்றவங்க முன்னால் முன் உதாரணமால நான் வாழ்ந்து காட்டணும். அப்படி இருக்கிறதுனால அது எவ்வளோ செலவானாலும் பரவாயில்லைங்க, நான் ஏற்றுக்கிறேங்க அப்படின்னு எங்கும் எப்பொழுதும் வார்த்தை தவறாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய உத்தமர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. பழைய நண்பர்களும் இன்றைக்கி தேடி வருவாங்க. சின்ன வயசில் நீங்கள் நடந்துக்கிட்டது, அதே மாதிரி நீங்கள் பேசினது, பள்ளிக்கூடம் படிக்கும்போது வகுப்பாசிரியரிடம் நீங்கள் நடந்துக்கிட்ட விதங்கள், இதெல்லாம் சொல்லி காட்டுவாங்க. உங்களையும் மீறி இன்றைக்கி சின்னதாக அடிமனசுக்குள்ளார ஒரு சிரிப்பு வந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி குடும்பத்திலேயும் இன்றைக்கி சந்தோஷம் உண்டுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் இன்றைக்கி அதிகமாகுங்க. எதிர்பார்த்த காரியங்கள் அதெல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஒரு இடம் தேடின்னு இருக்கீங்க, வாங்கலான்னு சொல்லிட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் விசாரித்து பார்த்துக்கிறது ரொம்ப நல்லதுங்க. 3ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தைரியமான முடிவுகளெல்லாம் எடுப்பீங்க. கேட்கலாமா வேண்டாமா, கேட்டால் நம்மளை பற்றி எதாவது நினச்சிப்பாங்களா, இப்படியெல்லாம் சில விஷயங்கள் தள்ளி போட்டிருந்தீங்கள, இன்றைக்கி தள்ளை போட மாட்டீங்க. எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், ஒரு வார்த்தை கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமாக சிலரிடம் சில உதவிகளையும் இன்றைக்கி நீங்கள் கேட்பீங்க. கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால சாதுரியமான பேச்சால் இன்றைக்கி நீங்கள் சாதித்து காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு. எதிர்பார்த்ததும் சீக்கிரமாக நடக்குங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. கூடுதல் லாபம் எல்லாமே கிடைக்கும். மேற்கொண்டு விரிவுபடுத்துவதற்கான வழிவகைகள் என்னென்னு தீவிரமாக இன்றைக்கி நீங்கள் யோசிச்சு கொண்டிருப்பீங்க. சந்திரன் 6ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால அடிமனசை வாட்டிக்கிட்டு இருந்த சில கவலைகள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. குடும்பத்திலேயும் கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் நிம்மதி உண்டுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வேகமாக வேலை பார்க்கக்கூடியவங்க நீங்கள் தாங்க. அதே மாதிரி ஆக்ஷன் ரியாக்ஷன், தூண்டல் துலங்கல் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா, கொஞ்சம் உங்களை சீண்டி விட்டால் போதும், நீங்கள் சீறி பாய ஆரம்பிச்சிருவீங்க. அது மட்டும் இல்லைங்க, நியாயத்தின் பக்கம் நிற்கக்கூடியவர்களாக இருப்பீங்க. எப்பொழுதுமே உண்மையை பேசக்கூடியவங்களாக இருப்பீங்க. கண்ணு முன்னால் யாராவது தப்பு தண்டா பண்ணிட்டாங்கன்னா தட்டி கேட்கக்கூடிய தைரியத்துக்கு சொந்தக்காரர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. என்னங்க வெற்றி,
4ஆம் இடத்துல சனி பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காரு. என்ன பண்ணுறதுனே புரியல. எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சிக்கல் வந்து சேருது. செலவும் அதிகமாகிட்டே போகுது. வீட்டில் எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒன்று பழுதாகிட்டே இருக்குது. இப்படியெல்லாம் நீங்கள் சொல்கிறது புரியுதுங்க. 6ஆம் இடத்துல இருக்கிற குருவும் உங்களை வந்து ஒரு அதட்டிகிட்டே தான் இருக்கிறாரு. இருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி சுக்கிரன் உங்களுக்கு உதவி செய்துட்ருக்காரு. சுக்கிரன் நல்லா இருக்கிறதுனால தான் எல்லா தடங்களையும் தாண்டி இப்போ நீங்கள் முன்னேறி வந்துன்னு இருக்கீங்க. பேசுகிறவங்க பேசுவாங்க, சொல்கிறவங்க சொல்லுவாங்க. அதெல்லாம் நீங்கள் காதில் வாங்கிக்காமல் நம்ம கடமையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பயணப்பட்டீங்கனாலே நிச்சயமாக ஜெயிச்சிடலாங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியனும் பலமாக வந்து உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா முயற்சிகளும் இன்றைக்கி பலிதமாகும். பிரபலங்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்திப்பீங்க. வெற்றி உண்டு. அதே மாதிரி பணவரவும் இன்றைய தினத்தில் உண்டு. வீடு வந்து வாடகைக்கு யாருமே வரலன்னு நினச்சிருந்தீங்க, வாடகைக்கு யாராவது இன்றைக்கி வர ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி விற்கணும்னு நினச்சிட்டு இருந்தீங்க, அதை வாங்கிக்கிறதுக்கு இன்றைக்கி ஒரு சிலர் வந்து பார்த்துட்டு முன்பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார அந்யோன்யம் அதிகமாகுங்க. பிள்ளைகளாலும் இன்றைய தினத்தில் நிம்மதி உண்டுங்க. சஷ்டி திதியும் செவ்வாய்க்கிழமையும் இன்றைக்கி சேர்ந்து வந்திருக்கிறதுனால எல்லாம் வல்ல முருகப்பெருமானை இன்றைய தினம் நீங்கள் தரிசனம் செய்வது நல்லது. காலையிலையோ அல்லது மாலையிலையோ இன்றைய தினம் முருகப்பெருமானை வணங்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்றைக்கி மாட்டுப்பொங்கலாக இருக்கிறதுனால இன்றைய தினம் நீங்கள் எப்பயுமே இந்த தோட்டம் துறவு, அதுக்கு அடுத்தது மாடு கன்று, அது மாதிரி வளர்ப்பு பிராணிகள் இதெல்லாம் விரும்புவீங்க. இன்றைய தினம் மாடு கன்றுடன் கொஞ்ச நேரம் இருப்பீங்க. அது மட்டும் இல்லை, வியாபாரத்தை பெருசுபடுத்துறதுக்கு என்ன வழி அப்படிங்கிற யோசனைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். அதற்கான வழிவகைகளும் உங்களுக்கு கிடைக்குங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகிழ்ச்சி செய்திகள் உண்டு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே நல்லது நடக்கும். ஜெயிச்சும் காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றி எல்லாமே கிடைக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, காடு மலை உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இயற்கையை நீங்கள் ரொம்ப நேசிப்பீங்க. அதே மாதிரி காற்று, அதுக்கு அடுத்தது வந்து ஆகாயம், பூமின்னு நீர் நெருப்பு, இந்த பஞ்சபூதங்களை எல்லாம் நெருக்கமாக நேசிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. அதே மாதிரி தண்ணியை வந்து அசுத்தப்படுத்துகிறதோ, காற்றை வந்து மாசுபடுத்துவதோ அதெல்லாம் உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இதெல்லாம் இறைவன் கொடுத்த கொடைகள் நமக்கு. இதை போய் நாம் வந்து சரிபாக வச்சுக்கணுமே தவிர அதை வந்து நம்ம அலட்சியமாக வச்சுக்கூடாது, எதையும் அழுக்காக்கக்கூடாது அப்படின்னு தனக்குத்தானே ஒரு சட்ட விதிகளை அமைத்து கொண்டு நேர்பாதையில் பயணிக்கக்கூடிய நியாயவாதிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. மாட்டுப்பொங்கல் எப்பொழுதுமே நீங்கள் வந்து வளர்ப்பு பிராணிகள்லாம் நேசிக்கக்கூடியவங்க. பசுமாடு, கண்ணுக்குட்டி எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் பார்த்து பார்த்து ரசிக்கக்கூடியவங்க. நம்ம ஊர் விவசாயம் அதுதான் நமக்கு சோறு போடுது. அந்த ஆர்கானிக் உணவுகளை சாப்பிட்டோம்னா தான் எதிர்காலத்தில் வயதான காலத்தில் கூட நாம் வந்து மூப்பு வராமல் செழிப்பாக இளமையாக இருக்க முடியுங்கிற கருத்துக்கு சொந்தக்காரங்க நீங்கள். அதனால தான் நீங்கள் எப்பொழுதுமே விவசாயத்தை நேசிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி நெருக்கம் அதிகரிக்கும். எதிர்பார்த்தது எல்லாமே இன்றைக்கி சீக்கிரமாக நடக்கும். பணவரவும் இன்றைக்கி பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி திருப்திகரமாக இருக்கும். 20 வருஷம் ஆச்சு ஒருத்தரை பார்த்து, அவர் இன்றைக்கி வந்து உங்கள் கண்ணில் படுவார். நானே உங்களை தேடின்னு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய நண்பரை பார்த்து இன்றைக்கி நீங்கள் சந்தோஷப்படுவீங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. கடையை வந்து இன்னும் கொஞ்சம் மேம்படுத்துறதுக்கு பெயிண்டிங் அதெல்லாம் கொடுத்து அழகுபடுத்துறதுக்கான முயற்சிகள்லையும் நீங்கள் இறங்குவீங்க. வேலையாட்களுடைய ஒத்துழைப்பு இன்றைக்கி இருக்குங்க. வேறு ஏதாவது புது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள் இன்றைக்கி ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குது. அதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் அவசர முடிவுகளை தவிர்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நலமாக இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன், சின்ன சின்ன விபத்துகள் வர வாய்ப்பு
அமைப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் அருமையாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எதிர்பாராத திடீர் திருப்பங்களை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, மதங்களை பற்றி பேசாமல் மனித நேயத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. தெருவில் நடந்து போயின்னு இருக்கும் பொழுது பாதையில் ஏதாவது கல் கிடந்தால் கூட அதை எடுத்து ஓரமாக போட்டுட்டு அந்த கல்லிடறி யாராவது விழுந்துடக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு பொது சிந்தனை உடையவர்கள் நீங்கள் தாங்க. எந்த நேரத்திலும் யாருக்காகவும் எந்த உதவியும் செய்ய தயாராக இருக்கும் நீங்கள் எப்போதுமே 4 பேருக்கு உதவி செய்து கொண்டே இருப்பீங்க. அது மட்டும் இல்லைங்க, தாய் மனசு உங்களுக்கு அதிகமாகவே உண்டுங்க. அதெல்லாம் ஏங்க சொல்லின்னு இருக்கீங்க, அதனால தாங்க நான் அதிகமாக கஷ்டப்பட்டுருக்கேன் அப்படின்னு நீங்கள் இந்த நேரத்தில் நினைக்கலாங்க. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய மற்றவங்களுக்கு செய்யக்கூடிய அந்த சேவை இருக்கு இல்லைங்களா, உதவிகள் இருக்கு இல்லைங்களா, நிச்சயமாக அந்த தர்மம் எல்லாமே உங்களுக்கு தலை காக்குங்க. இன்றைய நாள் கூட உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. 3ஆம் இடத்துல தைரியஸ்தானத்தில் உங்கள் ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. மனசில் இருந்த கவலையெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். பரவாயில்ல, மறுபடியும் நமக்கு நல்ல நேரம் தொடங்கிடுச்சு, நல்ல காலம் வந்துடுச்சு அப்படிங்கிற நம்பிக்கையும் வர ஆரம்பிக்கும். வாழ்க்கையில் கடந்து வந்த சில முக்கியமான பாதைகள் அதையெல்லாம் நினச்சி பார்த்து சில நேரங்களில் கண்கலங்கக்கூடிய காட்சிகளும் உண்டு, சில நேரங்களில் கண்ணெதிரில் சிரித்து மகிழக்கூடிய காட்சிகளும் உண்டு. எத்தனையோ சம்பவங்களை நீங்கள் பார்த்துட்டு வந்திருக்கீங்க. அதனால தான் இன்றைக்கு அமர உட்கார்ந்து அடுத்தது என்ன பண்ணலாம், எதில் நமக்கு ஃப்யூச்சர் இருக்குது, எதில் முதலீடு போடலாம், எந்த பக்கம் நமக்கு ராசியாக இருக்கும் அப்படின்னு குடும்பத்தினருடன் உட்கார்ந்து சில முக்கியமான விஷயங்களையெல்லாம் இன்றைக்கி நீங்கள் பேசுவீங்க. புகழ்பெற்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றிட்டு வருவீங்க. வியாபாரம் பரவாயில்ல, ஆனால் இப்படியே இருந்தால் சரி வராது, உலகமே மாறிட்டு இருக்குது, நாம் மட்டும் மாறாமல் இருந்தோம்னா சரியாக வருமா? அதனால் நாமும் நம்ம கொஞ்சம் மாற்றிக்கிட்டு இதுக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் நிலைமைக்கு தகுந்த மாதிரி மாறி நாம் வியாபாரம் செய்து லாபம் சம்பாதிக்கிற முடிவுக்கு இன்றைய தினம் பரபரப்பாக வியாபாரம் செய்து லாபமும் சந்திப்பீங்க. விஐபிகளாலும் உங்களுக்கு ஆதாயமும் இருக்குதுங்க. ராகு வலுத்து உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால புதுவித அனுபவங்கள் எல்லாம் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது. உங்களுடைய ராசிக்கு யோகக்காரரான சுக்கிரனும் பலமாக உட்கார்ந்துருக்கார், புதனும் பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது, வெற்றி உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக இருக்குது, சின்ன சின்ன தடங்கல்கள் வரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் கனவுகள் அதெல்லாமே நிறைவேற ஆரம்பிக்குங்க. 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் அம்மாவோட ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, குடத்துக்குள்ளார நிரம்பி இருக்கிறது தண்ணீரா அல்லது நெய்யா அப்படின்னு திறந்து பார்த்த பிறகு தான் நமக்கு தெரிய வருங்க. அதே மாதிரி உங்கள் அடிமனசுக்குள்ளார ஆழ்மனசுக்குள்ளார நீங்கள் வச்சுருக்கிற சில எண்ணங்கள், சில யோசனைகள் அதெல்லாம் யாருக்கிட்டையும் நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் சொல்ல மாட்டீங்க. அது காரணம் என்ன? ஆரம்பத்தில் திடீர்னு மற்றவங்கள்ட்ட நடக்க போகிறதெல்லாம் சொல்லி நாளைக்கு நான் அதெல்லாம் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைவேறாமல் எல்லாம் போயிடுச்சு. அதனால தான் இப்போல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நாம் எல்லாத்தையும் சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அவசரப்பட்டு யார்கிட்டையும் சொல்ல வேணாம். அப்படி சொன்னால் ராசியாக இருக்க மாட்டேங்குது, எந்த வேலையும் முடிய மாட்டேங்குது அப்படிங்கிற முடிவோடு எங்கும் எப்போதும் ரகசியங்களை பாதுகாத்து வைத்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. தனஸ்தானத்தில் இன்றைக்கி சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு. அதே நேரத்தில் செலவு கட்டுக்கடங்காமல் போயின்ட்டுருக்கே அப்படின்னு நினச்சி பார்த்து சில நேரங்களில் நீங்கள் சங்கடப்படுவதெல்லாமே உண்டுங்க. மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்படக்கூடிய இன்றைய தினத்திலே நீண்ட நாள் ஆசையெல்லாம் உங்களுக்கு இருக்குது. ஒரு ஃபார்ம் ஹவுஸ் அது மாதிரி ஒன்று பண்ணி அதில் மரம் செடி கொடி அதில் ஒரு மாடு வளர்க்கணும்,
நிறைய மாடு வாங்கி வளர்க்கணும், அதில் ஒரு மாடாவது வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணங்கள் ஆசைகள் உங்களுக்கு இருக்குது. அது மாதிரியான அமைப்பு சீக்கிரம் அமையறதுக்கான அமைப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக இருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள்ளார இன்றைக்கி அந்யோன்யம் உண்டு. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்கும். பிள்ளைகளாலும் மன நிம்மதி உண்டுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. 3ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால எழுத்து திறமை, பேச்சு திறமை அதெல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு அதிகமாக இருக்கும். இளைய சகோதரம், அதை தம்பி தங்கைகள் மூலமாக நல்லது நடக்கும். எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் வெற்றி பெற்று காட்டுவீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி பரவாயில்ல, கூடுதல் லாபம் கிடைக்கும். 2ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால பணவரவு உண்டு. நிம்மதியும் இன்றைக்கி அதிகமாகவே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளார்ந்து வந்த கருத்து முதல் எல்லாமே சரியாகுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, அடுத்தவர்கள் ஏதாவது ஆலோசனை கேட்டால் அடுக்கடுக்காக அள்ளி கொடுக்குறவங்கெல்லாம் நீங்கள் தாங்க. காசு பணமும் தந்து அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. ஆனால் அதே நேரத்தில் தனக்குன்னு ஒரு பிரச்சனை வந்துட்டால் அதை சரியாக தீர்வு காண முடியாமல் சில நேரங்களில் தத்தளிக்கக்கூடியவர்களும் நீங்கள் தாங்க. அதனால் எப்பொழுதுமே நீங்கள் உங்களுடைய பிரச்சனைகளை வெளியில் சொல்லிக்காமல், ஆனால் அதே நேரத்தில் நாம் தான் நமக்கு வழிகாட்டியாக இருக்கணும்னு நினைத்து பார்த்து சில சங்கடங்களை எல்லாம் சந்தித்து பிறகு சந்தோஷங்களை அனுபவிப்பவர்களும் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்குது. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் இன்னைக்கு கொஞ்சம் அக்கறை காட்டணும். வேலை சுமை இருக்கும், திடீர் பயணங்களும் இருக்கும். பழைய நண்பர்களையும் இன்னைக்கு நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், டென்ஷன் இன்னைக்கு ஒரு பக்கம் இருக்குங்க. வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வீண் விவாதங்களை கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா நல்லா இருக்குங்க. ராசிக்குள்ளார சந்திரன் நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலான்னு அமைதியாக ஒரு பக்கமாக இருந்தாலும் கூட வம்புக்கு இழுக்கக்கூடியவர்கள் இன்றைக்கி அதிகமாக இருப்பாங்க. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இன்றைக்கி இருக்கிறது நல்லது. இன்றைய தினம் குடும்பத்திலேயும் விவாதங்களை தவிர்த்துட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. உங்கள் மேலே இருக்கிற அக்கறையில் வீட்டில் இருக்கிறவங்க ஏதாவது சொன்னாங்கன்னா அது போய் கோச்சிக்கிட்டு என்னை யாருமே புரிஞ்சிக்கல அப்படின்னு சொன்னிங்கன்னா அது சரியாக வராதுங்க. ஏதாவது அவங்க சொல்கிறதுல நியாயம் இருந்தால் நம்ம ஏற்றுக்க வேண்டியது தாங்க. வெளியில் இருக்கிறவங்க சொல்கிறத விட வீட்டில் இருக்கிறவங்க நம்ம தவறை திருத்தும் போதே நாம் திருந்திட்டோம்னா பெரிய பெரிய சிக்கல்லேருந்து நம்ம சிக்கிக்காமல் வெளியில் வந்துடலாங்க. வியாபாரத்தில் ஏதாவது பெருசாக சாதிக்கணுங்கிற எண்ணம் கொஞ்ச நாளாகவே உங்களுக்கு இருந்துட்டுருக்குது. வெளிநாட்டு தொடர்புடன், வெளிமாநில தொடர்புடன் கூட வியாபார விஷயங்களை நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. இன்றைக்கி அது சம்மந்தமாக சிலதெல்லாம் பேசலாம். அதெல்லாம் கூடி வரத்துக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குது. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் அதிகமாகுங்க. ஒரு இடம் பார்த்து வச்சுருக்கீங்க, இன்னும் கொஞ்சம் ரேட்டு குறைஞ்சி வந்தால் உடனே வாங்கிடலாங்கிற முடிவுக்கு வந்திருக்கீங்க. இன்றைக்கு அந்த இடத்த போய் மறுபடியும் பார்த்துட்டு நீங்கள் வருவீங்க. சகோதரங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. அதே மாதிரி விஐபிகளாலும் இன்றைக்கி ஆதாயம் இருக்குதுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இன்றைக்கி சந்திரன் பயணம் செய்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் நிதானமாக இருக்கணுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டு. ரேவதி நட்சத்திரக்காரர்கள் சுறுசுறுப்பாக இருந்து எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பரிகாரமாக தேன் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வேலை சுமை அசதி அதிகரிக்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. நெஞ்சிற்கினியவர்களே, சஷ்டி திதியாகிய இன்றைய தினம் ஸ்ரீ சரவண பகவான் ஆகிய சண்முக கடவுளின் அருட்கடாட்சம் உங்களுக்கு வந்து சேரட்டும். மாட்டுப்பொங்கல் திருநாளாகிய இன்றைய தினத்தில் கோமாதாவின் அருட்கடாட்சம் உங்களுக்கு வந்து சேரட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.